பிராணி அறுப்பதற்குண்டான விதிமுறைகள் என்ன? உலுஹியாவை யார் கொடுக்கிறாரோ அவரே அறுப்பது தான் மிக ஏற்றமானது. ஏன் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலுஹியா கொடுக்குறாங்க, அவங்க தன்னுடைய கைப்படவே அறுக்கிறாங்க பாருங்க, அதனால் ரொம்ப ஏற்றமானது. சரி, அவருக்கு அறுக்க தெரியாது அப்படின்னு வச்சுக்கிறங்களேன், அப்படின்னு சொன்னாக்க யாருக்கு அறுக்க தெரியுமோ அவங்கள விட்டு அறுக்க சொல்லலாம். அப்படி அறுக்கும் பொழுது யாருக்கு குர்பான் கொடுக்குறாங்களோ அவங்க அந்த இடத்துல இருந்து அந்த பிராணியை பார்த்து கொண்டிருப்பது சுன்னத்தான காரியம். ஒன்று அவரே அறுக்கணும், இல்லைன்னா அந்த இடத்துல ஆஜராகி அந்த அறுக்கப்படுறதை பார்த்துக்கிட்டு இருக்கணும். வேற யாராவது அறுத்தாக்கா அறுக்கக்கூடியவர் யாருக்காக அறுக்கிறாரோ அவருடைய பேர் சொல்லி இன்னாருக்காக நான் அறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லி அவர் அறுக்க வேண்டும். இப்போ அந்த பிராணியை அறுக்கும் பொழுது அந்த பிராணுடைய முகத்தை கிபிலா திசை பிரகமாக வைத்து கொள்ள வேண்டும். அறுக்கக்கூடியவர் ஒதுவோடு இருந்தால் மிக நல்லது. ஏன்னா எப்பொழுதுமே ஒரு மனிதர் ஒதுவோடு இருந்தால் ரொம்ப நல்லது. அது ஒரு நல்ல காரியம் செய்யும் பொழுது, ஒரு சுன்னத்தான காரியத்தை அமல்படுத்தும் பொழுது, ஒரு வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டிருக்கும் பொழுது ஒதுவோடு இருப்பது மிக நல்லது. அப்படிங்கிற அடிப்படையில் ஒது செய்திருப்பது மிக ஏற்றமானது அப்படிங்கிறதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக நாம் எந்த கத்தியை பயன்படுத்துகிறோமோ அறுப்பதற்கு அதை நல்ல கூராக்கி கொள்ள வேண்டும். நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதிலே அதிக அக்கறையும் கவனமும் செலுத்தியிருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்ககிட்ட சொன்னாங்க, ஆயிஷாவை கத்தி எடுத்து வா, பின்பு அதை கல்லிலே போட்டு நன்றாக தீட்டிக்கொள் அப்படின்னு சொன்னாங்க. காரணம் என்ன? நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இறைவன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வரைமுறையையும் நியதியையும் ஒழுங்குமுறையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இறைவன் மென்மையையும் எளிதைத்தான் விரும்புகிறான். ஆகவே நீங்கள் குர்பான் கொடுக்கும் பொழுது அறுத்து பலியிடுகின்ற போது உங்களுடைய அந்த கத்தியை நீங்கள் பயன்படுத்துகின்ற கத்தியை நன்றாக கூராக்கி கொள்ளுங்கள். ஏன்னா கூர் மழுங்கி இருந்தால் அறுக்கப்படுகிற பிராணிக்கு அதிக துன்பத்தை ஏற்படுத்தும், அதிக துயரத்தை ஏற்படுத்தும், வேதனையை கொடுக்கும். நீங்கள் அந்த பிராணிக்கு அப்படிப்பட்ட துன்பத்தையும் துயரத்தையும் வேதனையும் கொடுக்கக்கூடாது. கத்தியை நன்றாக தீட்டிக் கொள்ளுங்கள், கூராக்கி கொள்ளுங்கள். காரணம் இறைவன் எளிதை விரும்புகிறான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லித் தர்றாங்க. இறைவன் மென்மையை விரும்புவதால் இது போன்ற முன்னேற்பாட்டு காரியங்களை செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. அதனால அந்த அறுப்பதற்கு நாம் பயன்படுத்துகின்ற கத்தியை கூராக்கி கொள்வதும் நமக்கு கடமையாக இருக்கிறது. அதற்கு அடுத்து நியத்து வைக்கணும். இறைவனுக்காகத்தான் இதை நான் நிறைவேற்றேன் அப்படின்னு நியத்து வச்சு கொண்டு தான் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லி அறுக்கணும். அதுக்கு முன்னால் இந்த குர்பான் கொடுப்பதற்கு முன்னால் நம்ம தொழுகையெல்லாம் ஓதுவோம்ல, இன்னி வஜ்ஜஹத்து வஜ்ஹி லில்லதி ஃபத்தரஸ் ஸமாவாதி அப்படிங்கிற துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும். அப்படி துவாவை ஓதிக்கொள்ளும்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று தந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த அறுக்கும் போது இது போன்ற நடைமுறைகளையும் நாம் செயல்படுத்த வேண்டும். மேலும் இந்த அறுக்கக்கூடியவர் ஆணாகத்தான் இருக்கணும் அப்படிங்கிறல, ஆண்களும் அறுக்கலாம், பெண்களும் அறுக்கலாம். இருசாராருக்கும் இது அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல இது இரவிலும் அறுக்கலாம், பகலிலும் அறுக்கலாம் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். அதே நேரத்தில் இரவு நேரத்தில் இந்த உலுஹியா கொடுப்பது அப்படிங்கிறது மக்ரூஹ், வெறுக்கத்தக்கது. அதனால் அதை இயன்ற அளவுக்கு தவிர்த்து விடும். இரவுல ஒரு ஆள் கொடுக்குறாரு, கூடிரும், ஆனால் அதை தவிர்க்கிறது நல்லது. பகலில் கொடுக்கறது ஏற்றமானது. அதனால் இது போன்ற சட்டத்திட்டங்களை புரிந்து நாம் செயல்படுத்தினால் அது இறைவனுக்கு மிகவும் பிரியத்துக்குரியதாக அமையும். எப்படிங்கிறத கவனத்திலே கொள்ள வேண்டும்.